வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th 10th 12th இது மாதிரி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 12,000 15,000 இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜாப்பை பொறுத்து வந்து வேரி ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 25/11/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் இந்த இடத்துல உங்களோட நேம், அதுக்கப்புறம் அதாவது என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அதோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கணும். இந்த இடத்துல உங்களோட நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாதி என்ன, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ்னால் எழுதுங்க, இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சைன் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நோட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா செல்ஃப் அட்டஸ்டேடு ஜெராக்ஸ் காப்பீஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கணும். தென் செல்ஃப் அட்டஸ்டேடு ஜெராக்ஸ் காப்பீஸ் மீன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு நம்பரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டேன்னு எழுதி சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி இன்டர்வியூ எப்போன்னு அவங்க வந்து இனிமேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரியில் 60,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. MBBS நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது யுனானி டாக்டர், இதுக்கு வந்து 40,000 சேலரி கொடுத்துருக்காங்க. PUMS முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹோமியோபதி டாக்டர், இதுக்கு 40,000 சேலரி கொடுத்துருக்காங்க. PHMS முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். சித்தா டாக்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சித்தா டாக்டருக்கு MD முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா GDMCHலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 சேலரி, நீங்கள் PNOS முடிச்சிருக்கணும். யோகா ப்ரொஃபஷனல், இதுக்கும் PNOS முடிச்சிருக்கணும். 28,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார்மசிஸ்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா DPharm முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த டிஸ்பென்சர், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 சேலரி கொடுத்துருக்காங்க. DPharm முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 7 போஸ்டிங் வந்து டிஸ்பென்சருக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரபட்டிக் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கு வந்து 15,000 சேலரி, உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 3+2 வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 15,000 சேலரி. அதே மாதிரி தெரபட்டிக் அசிஸ்டண்ட்டு, இதுக்கு 13,000 சேலரி. உங்களுக்கு வந்து நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்தது பிசியோதெரபிஸ்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும். 10,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதுதான். தி எக்ஸிக்யூட்டிவ் செக்யூரிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், தருமபுரி 636705 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நாம் பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ நர்சிங் அப்படின்னா, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதனோட லிங்க் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 25/11 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ இதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கு வில்லிங் இருக்கீங்க அப்படின்னாலும், இதுக்கான குவாலிஃபைட் இருக்கீங்கனாலும் நீங்களும் சரி, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.